guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? நமக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு மிஷி ஷாப் ஒன்று வந்திருக்கு. அந்த மிஷி ஷாப்பில் வந்து எவ்வளோ லக் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அது என்ன தேவையோ அதை மட்டும் எடுக்க போகிறோம், மொத்தமாலாம் எடுக்க போகிறது கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏஞ்சலிக் பேண்ட்டுக்கான முக்கியமான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஏஞ்சலிக் பேண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான லிங்க்ஸுமே கிடச்சிருக்கு. அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரைட் கேஸ் நம்ம வந்து ஃபஸ்ட்டு லக் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. அப்போ தான் நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ கைஸ் நம்மளுக்கு வந்து லக் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உங்களுக்கு லக்கு பார்த்துங்க 60-50 தான் விழும். சரி வாங்க ட்ரை ஒரு லக்கை கொடுப்போம். ட்ரை ஒரு லக்கை கொடுத்தோடனே என்னடா கொடுக்க போகிறீங்க? 60ங்க. ஏன் மிஷி ஷாப் பக்கம் வரத்துக்கே நம்மளுக்கெல்லாம் இப்போ பிடிக்க மாட்டேதுங்க. ஏன்னா 60-50ன்னு கொடுத்தா நம்ம என்னங்க க்ளைம் பண்ணுறது? இதில் பாருங்களேன், பண்டலை பொறுத்த வரைக்கும் எமௌண்ட்டுக்கு 239 டைமண்டு, பேக் பேக்கு 79 டைமண்டு. இதில் வந்து சுகுணா வவுச்சர் கொடுத்துருக்காங்களா, அதுவும் ஒரு டோக்கனுக்கு 8 டைமண்டு. இதெல்லாம் என்னடா இது எமௌண்ட்டு? இந்த எமௌண்ட்லாம் தேவையாங்க? இதெல்லாம் ஸ்டோர்லேயே இருக்குது, இல்லை நம்ம வாங்கி போட்டுக்கலாம். ஃபேனு, காருக்கான ஸ்கின்னு, ஏன் என்னவோ வசவசியாக கொடுத்து வச்சுருக்கான். எதை கொடுத்துருக்கான்னு எனக்கு ஒன்றுமே புரியல. இதெல்லாம் எதில் எடுக்கிறது? இந்த லேடி பண்டலா ஃபீமேல் பண்டல் நம்மளுக்கு தேவையாங்க இதெல்லாம்? இல்லை இந்த பண்டல் வந்து இவ்வளோ டைமண்டுக்கு ஒர்த்தான்னு ஃபஸ்ட் நீங்கள் சொல்லுங்களேன். 599 டைமண்டு கொடுத்து அந்த பண்டல் வாங்கணுமா? இந்த பேக் பேக்கு பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, பட் ஆனால் சுமாராக தாங்க இருக்குது பார்க்கும்போது. அதுக்கு 79 டைமண்டு, பட் அதை வாங்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சுகுணா வச்சர் மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு 3 வாங்குவோம், அதுக்கும் 24 டைமண்டுங்க. இது டைமண்ட் வாங்கிச்சா நம்ம சுகுணா பண்டல் எடுக்கிறதுக்காக யூஸ் ஆகும். அதை ஆல்ரெடி நம்ம ஸ்பின் பண்ணி வச்சுருக்கோம். நான் அதுக்கான வீடியோ வந்து நான் அப்புறமா லீக் பண்ணுறேன். ஸோ இந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் இதுவும் அதிகம் தாங்க. 200 டைமண்ட் கொடுத்து வாங்கலாமா? நல்லா தான் இருக்கும், பட் ஆனால் கொலாபரேஷனில் வரது மறுபடியும் திரும்ப வராது. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்மகிட்ட வந்து 1970 டைமண்ட் இருக்குது. நம்ம வந்து ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட்டுக்காக வச்சுருக்கோம். அந்த ஈவெண்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 நாளில் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுக்கான லிங்க்ஸுமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா அந்த வாய்ஸ் பேக் 159ங்களா? வாய்ஸ் பேக்கெல்லாம் அவ்வளோ ஒர்த்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஒரு அமௌண்ட்டு இது ஒன்றா பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 200 டைமண்ட் கேட்குறானா? 200 டைமண்ட் கொடுத்தாலும் அது வாங்கணுமாடா? 159 டைமண்டு. இப்போ மெயில் பண்டல் பார்த்தோம், ஃபீமேல் பண்டல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ரிங் வவுச்சர் 8 டைமண்டு, அதாவது 5 வவுச்சர் வாங்கலாம் போல். அது வேணால் வாங்கிக்கலாம், அதுவும் கொஞ்சம் ஒர்த்து, ஏதாவது யூஸ் ஆகும். இதெல்லாம் தேவையாங்க? ஒரு மூக்குக்கு ஃபேஸுக்கெல்லாம் என்னென்ன ஸ்கின்னு கொடுத்துருக்கான் பாருங்கள். அப்புறம் லேம்போனி ஸ்கின்னு, அப்புறம் கிரியேட் பாக்ஸா? கிரியேட் பாக்ஸில் கூட நமக்கு தேவையில்லைங்க. ஏன்னா ஒர்த்தானிட்டி எதுவுமே கிடையாதுங்க. இந்த பண்டலுக்கு 400 டைமண்டா? எப்போ ஏங்க தயவு செஞ்சு எதுவும் எடுத்துடாதீங்க. இருங்க, வாய்ஸ் பேக் கொடுத்துருக்காங்க, அந்த வாய்ஸ் பேக்கை செக் பண்ணுவோம். இந்த வாய்ஸ் பேக்கு 150 டைமண்டா? எப்பா எனக்கு மிஷி ஷாப் பக்கமே வரலடா சாமி. எனக்கு எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் எடுத்துங்க. தேவையில்லாதெல்லாம் டைமண்ட் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா ஈவெண்ட்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதுக்காக டைமண்ட் வந்து சேர்த்து வச்சு நம்மளுக்கு பிடிச்சது வந்து எடுத்துக்கலாம். இதுக்கெல்லாம் தேவையே கிடையாதுங்க. இதெல்லாம் ஸ்டோர்லேயே இருக்குது. 200 டைமண்ட் கொடுத்தா நம்ம இன்னொரு ஐடியிலேருந்து கிஃப்ட் பண்ணி கூட எடுத்துக்கலாம். ஸோ ரைட்டு காசு மிஷி ஷாப்பில் உங்களுக்கு வந்து எவ்வளோ லக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி யாரெல்லாம் மிஷி ஷாப் என்னென்ன எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எனக்கு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கெல்லாம் ஒரு 80-90 கொடுத்துருப்பான். நமக்கு தான் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுத்தான்னு பார்த்தீங்களா? 60% வச்சு என்னங்க பண்ணுறது? இந்த பண்டலு 239, இந்த ஆணி அடிக்கிற எமௌண்ட்டும் ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. இதுவாது 240 டைமண்ட் கொடுத்தானே, பரவாயில்லைங்க. ஆனால் ஒர்த்து தான். எமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து 240 டைமண்ட் கொடுத்து க்ளைம் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் எதாவது எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட்ஸை பொறுத்த வரைக்கும் 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த போயா பாஸ் வந்து வந்துடும். அதுக்கான ரிங் ஈவெண்ட்டுமே வந்து அன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிட போகுது. 1ஆம் தேதி இந்த போயா பாஸ் வந்து நம்ம ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே 1ஆம் தேதி நம்மளுக்கு இந்த கண்ணாடி வந்து கொடுக்க போகிறாங்க, நனாமியோட கண்ணாடி. இது வந்து நம்மளுக்கு ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ எடுத்துக்கலாம் ரைட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2ஆம் தேதி பார்த்தீங்கன்னா ஈவா வேர்ல்டு, அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அதுக்கான வீடியோவே போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம், போய் பார்த்துக்குங்க. அது ஒரு பெரிய வீடியோவை நான் மேக் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த 4 கன் ஸ்கின் தான் நம்மளுக்கு வரப்போகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக பேராஃபாலும் A94 தாங்க ஆட் பண்ண போகிறானுங்க. ஸோ இந்த யுவா வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தாங்க அப்டேட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஏங்க நம்ம ஏஞ்சலிக் பேண்ட் ஈவெண்ட் ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஓல்டு ஏஞ்சலிக்னா ரிட்டர்ன் கொண்டு வராங்க. நல்லா எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நேற்றுக்கு பார்த்துருப்போம், பர்பிள் ஏஞ்சலிக் பேண்ட் வந்து வரப்போகுது. கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 200% கன்ஃபார்முங்க. 4ஆம் தேதி நம்ம கேமுக்குள்ள வந்து இந்த ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. மெயில் பண்டல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பண்டல், இது 2 பண்டலுமே கொண்டு வர போகிறானுங்க. ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த க்ரீன் கலர் வேறு கொண்டு வரானுங்க. க்ரீன் கலர் 100% கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த க்ரீன் கலருக்குமே நம்ம லக்கி ராயிலையும் அதுக்கான டிஷர்ட்டுமே க்ரீன் கலர் தான் கொண்டு வரானுங்க. ஸோ இது வந்து அஃபிஷியல் லீக்குங்க. 4ஆம் தேதி இந்த க்ரீன் கலருக்கு ஏஞ்சலிக் பேண்ட்டும் வரப்போகிறதா லீக்ஸ் வந்து கிடச்சிருச்சு. 200% கன்ஃபார்மு க்ரீன் ஏஞ்சலிக்கு. அதுக்கு அடுத்து மெயினாக அந்த ரெட் ஏஞ்சலிக் பேண்ட்டும் நம்மளுக்கு வருதுங்க. இந்த ரெட் ஏஞ்சலிக் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டில் கொண்டு வரானுங்க. அதுவும் ப்ரீமியம் டோக்கன் தாங்க கொண்டு வராங்க. ஸோ ரைட்டு, உங்களுக்கு ஒரு பேண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 2,000 to 2,500 டைமண்ட் வரைக்கும் ஆகும். லக்கில் விழுந்துச்சுன்னா எல்லா பேண்ட்டையும் கூட எடுத்துகிட்டு போயிடலாங்க. ஸோ 2,500 டைமண்ட் தான் ஒரு பேண்ட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
பிப்ரவரி 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த டீமன் டாக்ஸ் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க. இப்படி ஒரு பெட்டுக்கான ஸ்கின்னு நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்க போகுது. ஸோ இதுவுமே நம்ம வந்து ஃப்ரீ ஓசியில் தான் கொடுக்க போகிறாங்க. ஸோ இதையும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த பெட்டுக்கான ஸ்கின்னை பொறுத்த வரைக்கும் பார்க்கவே நல்லா தான் இருக்குது. 6ஆம் தேதியிலேருந்து 13ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ஈவெண்ட்டை கிளைம் பண்ணிக்கலாம். இதையும் தெரிஞ்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாசிபிலிட்டிங்க 6ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே இப்படி ஒரு லக்கி ராயலில் க்ளோவாலுக்கான ஸ்கின் வந்து கொண்டு வர போகிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வரக்கூடிய பேண்ட்டுக்கான க்ளோவாலும் சரி, அதுக்கப்புறம் பைசா இந்த எல்லோ கலருக்கான பேண்ட்டுக்கான க்ளோவாலும் சரி, அதுக்கப்புறம் இந்த க்ரீன் கலர் பேண்ட்டுக்கான க்ளோவால், இது மூணுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து லக்கி ராயலில் இதுக்கான கன்ஃபார்ம் டேட் வந்து பார்த்திங்கன்னா 6 இல்லைனா 8 இந்த 2 டேட்டுக்குள்ளே வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னொரு லக்கி ராயலுங்க. அந்த லக்கி ராயலில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இந்த டிஷர்ட் வந்து கொண்டு வர போகிறாங்க. புது டிஷர்ட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலரு க்ரீன் கலர் இந்த 2 டிஷர்ட்டுமே சேர்த்து மொத்தமாக 3 டிஷர்ட்டும் அந்த லக்கி ராயலில் கொண்டு வர போகிறாங்க. இதுக்கான டேட் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 10ஆம் தேதிங்க. அந்த 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லக்கி ராயலும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் வரைக்கும் தாங்க இப்போதைக்கு கன்ஃபார்ம் இருக்குது. அப்கமிங்ஸில் வர ஈவெண்ட்ஸ் அண்ட் அப்டேட்ஸ் பற்றி நம்ம வந்து நாளைக்கு பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேங்க. இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நாளைக்கு மூலம் சந்திக்கிறேன். பை பாய்.